தமிழக வெற்றி கழக தோழர்களின் தொடரும் கல்வி பணிகள். தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்குவதற்கு முன்பாகவே கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். தன்னுடைய 33வது வயதிலே ஒசூரில் இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்துள்ளார். அது மட்டுமல்லாது பல ஏழை குழந்தைகளையும் படிக்க வைத்துள்ளார். தற்போது 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக விருதுகளையும் உதவித்தொகையும் வழங்கி வருகிறார். அதேபோன்று தளபதியின் சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழக தோழர்களும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர். பேராவூரணி பேரூர் 8வது வார்டில் தாய் தந்தையை இழந்து தனது கல்லூரி படிப்பை பயிலும் மாணவி நிவேதா அவர்களுக்கு தமிழக வெற்றி கழக தோழர்கள் கல்வி உதவித்தொகையை வழங்கியுள்ளனர். மாணவி நிவேதா அவர்கள் பேசுகையில், நான் அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பள்ளி படிப்பை முடிச்சிருக்கேன். நான் மேலும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கோரிக்கையை வைத்திருந்தார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக வெற்றி கழக தஞ்சை மத்திய மாவட்ட தோழர்கள் நேரில் சென்று மாணவி நிவேதாவை சந்தித்து அவருக்கு 5000 ரூபாய் கல்வி உதவித்தொகையும் வழங்கியுள்ளனர். மேற்கொண்டு பேசிய தமிழக வெற்றி கழக தோழர்கள், இனியும் அவருக்கு எந்த சூழலிலும் கல்வி உதவித்தொகை தேவைப்பட்டால் தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதியளித்தனர். எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் தெரியப்படுத்தினால் போதும் என்றும் அவர்கள் கூறி சென்றனர்.